இல்லை ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சக்ஸஸ்க்கு அப்புறம் பார்ட் 2 பண்ணுறது ஜஸ்ட் வெறும் மானிட்டரி கெயின்ஸுக்காக பண்ணுற ஒரு ஜோனில் இது இறங்கவே கூடாது. சரி, ஐ திங்க் இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் வந்தீங்க கரெக்டாக. உங்களை பார்த்தேன், உங்களை பார்க்கும்போது தான் கிளிக் ஆயிருக்கு. எப்படி மறந்துருங்க இதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு பார்த்தா டக்குனு கிளிக் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ ஒரு ஸ்டோரி வேர்ல்டு ஒன்று பில்ட் ஆயிருக்கு. அதர் தேன் எர்த்தை தாண்டி ஒரு ஸ்டோரி வேர்ல்டு ஒன்று பில்ட் பண்ணிருக்கீங்க. டோட்டல் வேர்ல்டு பில்ட் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. ஒரு விசிட் இருக்கு. இவரை வச்சுட்டுலாம் படம் ப்ரொமோட்டே பண்ண முடியாது. கிளம்புறாப்புல ஆமா நம்மள விட்டு போறாரு. அங்க இல்ல பார்ட் 3 பண்றேன்னு இருக்காரு. அது கண்டிப்பா பண்ணிதானே. கேப் விட்டு அடிச்சா தானே கரெக்டா. ஆமா. இப்போ எனக்கு 50 வயசு ஆனதுக்கு அப்புறம் வந்து எடுப்பீங்களா பார்ட் 3? இன்னைக்கு காலையில எழுந்திருத்து குளித்து மூட்டித்து விட்டு கோயிலுக்கு போக போறேன் கடவுள. பொதுவாகவே வந்து இந்த நேர்காணல் கொடுக்கறதே வந்து அருள் நான் எப்படி ஒத்துக்கிறாருன்னு நான் பல நேரங்களில் யோசிப்பேன். பட் எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியில் ரொம்ப அந்த வெளிப்படையாக பேசணும்னு ட்ரை பண்ணிலாம் வராது. அவர் நேச்சுரலாகவே ரொம்ப இனேட்டாகவே ரொம்ப ஓப்பனான ஒரு பர்சனாலிட்டி தான். இதுக்குமே ஒரு கவுண்டர் இப்போ யோசிச்சிருப்பாரு. அன்பு அண்ணனுக்கு வணக்கம். வணக்கம். அஜய்க்கு வணக்கம். ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, நீங்கள் அந்த ட்ரெட்மில்ல நின்று ஒரு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டில்லு நான் ட்வீட் பண்ணியிருந்தேன். டிமாண்டி காலனி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்த டயத்தில் இந்த நிதி ஹூ கேன் ஆக்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருந்தேன். எனக்கு வந்து அந்த படத்தோட நாஸ்டாலஜியா எனக்கு இப்போ நிறைய மைண்டுக்கு வருது. நான் கணபதி ராமில் படம் பார்த்தேன், இன்னும் ரொம்ப ஆத்தென்டிக்கான ஒரு ஹாரர் ஃபில்மாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த மினிட் ஐ சே டிமாண்டி காலனி ஐ கெட் ரிமைண்டட் ஆஃப் சச் இன்ஸ்டன்சஸ். உங்களுக்கு பார்ட் 1லேருந்து ஏதாவது ஒரு நல்ல ஆனா அப்போ ரிவ்யூ பண்ற ஆளா இல்லாம நார்மலா பாத்திருப்பீங்களா? இல்ல, நான் அப்பயே ரிவ்யூ பண்ணிட்டேன். ஓகே. இல்ல எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க ஒரு ஐ திங்க் அப்பவே எனக்கு ஏதோ டியோல ஏதோ போட்டு அதான் அபே டியால் வந்து நல்லா நடிப்பாரு டியால் ஃபேமிலியில. அப்படி ஏதோ போட்டு நான் அந்த ஃபிட்னஸ் பால் மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஐ திங்க் அது இனிஷியலா எனக்கு வந்த பாசிட்டிவான ஒரு இதுல வந்து பார்ட் 1 நல்லா போகுதுன்ற நம்பிக்கை அப்பவே வந்துருச்சு. நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்கு. நானு ரமேஷ் ஐ திங்க் ரமேஷ் திலக்லாம் வந்து என் ஃப்ரெண்டோட ஒரு பில்டிங் டெரஸில் உட்காந்துருக்கோம். நைட்டு ஒரு 12:31 ஐ திங்க் ஃபஸ்ட்டு இது எஃப்எம்எஸ்லேருந்து ரிப்போர்ட்லாம் வர ஆரம்பிச்சுது. அப்புறம் வந்து இந்த மாதிரி எஃப்எம்எஸ் ஐ திங்க் அப்போ இருந்தவங்க எத்தனை பேர் இப்போ இதில் இருந்திருக்காங்க? 2 பேர் ஒர்க் பண்ணாங்க கொஞ்சம். ஓகே, அது கொஞ்சம் கஷ்டம். அப்போ இருந்தவங்க இப்போ இருக்கிறது, இப்போ இருக்கிறவங்க அப்புறம் இருக்கிறதும் கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெரி லிட்டில் இன்ட்ராக்ஷன் தட் ஐ ஹேட் வித் யூ. இது வந்து ஒரு பெரிய ஸ்கோப் உள்ள ஒரு ஃப்ரான்ச்சைஸாக மாறப்போகுதுன்றது என்னோட ஒரு பேசிக் கணிப்பு. ஒரு 3, 4, 5 ஹவர் அது ஒரு 3-4 வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இப்போ ஹாரர்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் பரவலாக ஹியூமரோட சாயல் தான் அதிகமாகவே வந்துட்டு இருந்துச்சு. ஒரு பீரியட் ஆஃப் டைம் பீப்புள் தாட் அதுதான் சக்ஸஸ் ஃபார்முலான்னு. பட் அதை இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ புஷ் பண்ணி, ஏன்னா பின்னாடி என்னெல்லாமோ இருக்கு. ஒரு வெஞ்சன்ஸ் ஆஃப் த அன்ஹோலி, கல்ட்டு, ஒரு சூப்பர்ஃபிஷியலாக நம்ம பேய் படங்கள் பார்க்குற க்ரௌட் இல்லை இப்போ. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கெட் இன் டு அதர் லேயர்ஸ். ஸோ பயங்கர ஏகப்பட்ட எலிமெண்ட்ஸ்லாம் ஐம் ஏபிள் டு சி போஸ்டர்ஸ்லேயே. ஸோ அதனால் வந்து இந்த முறை வித் ரிகார்ட் டு பட்ஜெட் ஆர் வித் ரிகார்ட் டு டைம்லைன் தட் யூ ஹேட் இன்னும் ஹார்ட்கோராக இறங்கிடலாண்டா, ஃபுல் ஃப்ளெஜடாக போகலாண்டான்றதுக்கான அந்த ஒரு பாயிண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? இல்லை ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சக்ஸஸ்க்கு அப்புறம் பார்ட் 2 பண்ணுறது ஜஸ்ட் வெறும் மானிட்டரி கெயின்ஸுக்காக பண்ணுற ஒரு ஜோனில் இது இறங்கவே கூடாது. ஏன்னா அது நமக்கு கொடுத்த ரெப்யூட்டேஷனில் தான் நம்ம இன்னும் ஓடிட்டு இருக்கோம். அந்த இதை கெடுக்கிறதுன்றது அந்த மானிட்டரி கெயினை விட ஒரு பெரிய லாஸ் அது. ஸோ அப்படி பண்ணுறக்கூடாது. கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் செட் ஆகும்போது பண்ணலான்றதான் ரொம்ப நாளாகவே பேசிகிட்டு இருந்தோம். எப்போ பண்ணலாம். அப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடியா கிடைச்சதுக்கப்புறம் ஓகே இதை பில்ட் ஆன் பண்ணலாம் அப்படின்போது இது செகண்ட் பார்ட்டில் முடியல கதையாக இல்லை. ஸோ இன்னும் ப்ரொலாங் ஆகுதுன்னும் போது ஓகே நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் ஹாரர் ஃப்ரான்ச்சைஸாக ஒரு கண்டினியூஷன் இருக்க ஸ்டோரியாக நம்ம பண்ணுவோம் அப்படின்னு இது பண்ணது தான். அண்ட் இப்போ வந்து பட்ஜெட் கன்ஸ்டன்ஸ்லாம் பெருசாக யோசிக்க வேண்டாம். லெட்ஸ் கோ ஆல் அவுட் அண்ட் சி என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு. ஆனால் இப்போ நம்ம இப்போ இப்படியும் கதையை பற்றி என்ன கேட்டாலும் நம்ம பேசிட முடியாது, ஸ்பாய்லர் ஆகிப்போம். அதனால இதெல்லாம் பயங்கரமாக இருக்குண்ணே. லுக்கு பிளேசர் கீசர்லாம் போட்டு ஒரு பில்லா எஃபெக்ட்ல பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. பார்க்க நல்லா இருக்குல்ல? இல்லை ஆக்சுவலி ஜெனுவனா ஒன்று சொன்னாலும் நீ ஒத்துக்க. அஜய்க்கே ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிருக்கேன். சூப்பராக இருக்கு லுக்காவே. சரி, இது ஐ திங்க் இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்க வந்தீங்க. ஆமாண்ணே, கரெக்டா. நீங்க சொன்னா உங்களை பார்க்கும்போது தான் கிளிக் ஆயிருக்கு. எப்படி மறந்துருங்க இதுக்கு இங்க வந்தா அப்படின்னு பார்த்தா டக்குனு கிளிக் பண்ணிட்டாங்க. இன் ஜெனரல் இல்லை, நம்ம யூஸ்வலா ஒரு ஹீரோனா ஒரு ஃபிசிக் இருக்குன்னு நினைப்போம்ல, இருக்கலாம். அதுக்கான எல்லாமே இருக்கு. பட் ஆனால் அவர் இந்த டைமென்ஷன்ல நம்ம இன்னும் யாரும் பார்க்கவே இல்லைன்றது இருக்குல்ல. அவரோட வேற ஒரு சில இதெல்லாம் பார்த்தா அவரோட இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அவர் வெட்டிங்லலாம் போய்
பயங்கர ஸ்டைலா இருப்பார். பட் அந்த சைடு ஆஃப் இட் இன்னும் ஃபிலிம்ஸ்குள்ள வரவே இல்ல அது ஸ்டைலாவே போக மாட்டாப்ல, ரொம்ப பிஸியாவே கான்சென்ட்ரேட். சரி, நான் உன்ன மாதிரியே கேஷுவலா வந்துடுறேன் எல்லா இடத்துக்கும். நல்லதானே இல்லப்பா, இது இந்த கதாபாத்திரம் இவருக்கு ரொம்ப ஆசை என்ன ஸ்டைலா இது பண்ணணும். ஆக்சுவலா கோப்ரால வந்து அந்த நெகட்டிவ் கேரக்டருக்கு என்ன கேட்டாரு, சூப்பரா இருந்திருக்கும். அப்புறம் அவரே மனசு மாதிரி செகண்ட் பார்ட் எடுத்துட்டாரு. ஓகேயா, அப்பவுமே இந்த லுக் இருக்குல்ல, இவர் ஆக்சுவலா லிட்ரலி இது கொஞ்சம் கொஞ்சம் அந்த கேரக்டருக்கு நினைச்ச லுக்கு. அப்புறம் ஃபிளைட்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் சொன்னாப்புல, வேண்டாம் பாஸ் அப்படின்ட்டு. அப்புறம் தான் இது அவருக்கு என்ன ஸ்டைலா காட்டணும்னு ரொம்ப ஆசை. தேர்ட் பார்ட்ல இன்னும் பயங்கரமா ஏதாவது காட்டுவாருன்னு நினைக்கிறேன். ஒரு கேரக்டர் யூ பிளேட் த்ரில்லர்ஸ், நீங்க ஒரு ஆத்தென்டிக் த்ரில்லர் ஜோன்ல நிறைய டிராவல் பண்ணிட்டீங்க. டிமாண்டி காலனி 2ல அது ஒரு பயங்கர யங்கான ஒரு கமிங் ஆஃப் ஏஜ் மீட்டர்ல இருந்துச்சு கேரக்டர். இப்போ பாருங்க, எனக்கு தெரிஞ்சு போஸ்டர்ல உங்களை இவ்வளோ கமிட், இது ஒரு கலர்ல இருக்கு, டோட்டலா ஐபாலே தெரியாம பயங்கர ஹாரர் வந்து how interesting it is now for you to. எவ்வளவு நாள் ட்ரை பண்றேன்னு தெரியுமா, கண்ணு உள்ள போக வைக்க. இப்போ வருமானா? அது சிஜி. பொதுவாகவே ஹாரர் ஃபிலிம்ஸ் உங்களை எப்படி எக்ஸைட் பண்ணுது? நான் வந்து இப்போ நிறைய பண்ணி நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு இது மாதிரி கேட்டிருக்காங்க, நீங்களே கேட்டிருக்கீங்க, இது ஏன் செட் ஆகுதுன்னு இது மாதிரியே பண்றீங்களா இல்ல கான்சியஸாவே இந்த டிசிஷன் எடுக்கிறீங்களான்னு. எனக்கு பார்ட் 2 மௌனகுரு முடிச்சதுக்கு அப்புறம் வேற மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் வந்துச்சு. டிமாண்டி முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய த்ரில்லரா வந்துச்சு. அப்புறம் 6வது சினம் பண்ணிட்டேன், 20,000 கண்கள், K13, தேஜாவு, டி பிளாக், டைரி எல்லாமே இதே இதுல இருந்துச்சு. மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஞாபகம் வச்சிருக்கேன். ஏன் படம் பாது என்னன்னா, இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும்போது நடுவில் நான் ராதா மோகன் சாரோட வந்து பிருந்தாவனம் ஒன்று ட்ரை பண்ணோம். ஸோ எனக்குமே வந்து இந்த த்ரில்லர் விட்டுட்டு வேற ஒன்று ட்ரை பண்ணணும்னு தான் ஆசை இருக்கு. த்ரில்லர் வந்து எனக்கு நல்லா மேபி என்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கும் ஈஸியா இருக்கு, என்னை வச்சு வேலை வாங்குறவங்களுக்கும் ஈஸியா இருக்கு. இப்போ டிமாண்டி 2 பார்த்தீங்கன்னா அது 2 கேரக்டரா வருமா சொல்லலாம்ல, 2 கேரக்டரா வருது. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல வருது ஸ்ரீனி கேரக்டர், இதுல ஒரு கேரக்டர் வரும்போது இந்த கேரக்டருக்கும் அதுக்கும் ஒரு வேரியேஷன் கொடுக்கணும்னு அஜய் இது பண்ணாப்புல. அப்புறம் அந்த வேரியேஷனுக்கு அவர் ஒரு கெட்டாப்புல. லைக் ஃபர்ஸ்ட் பார்ட் அப்போ எனக்கு தெரிஞ்சு அஜய் பெருசா எனக்கு ஒரு சீக்வன்ஸ் நடிச்சு காட்டின மாதிரிலாம் எனக்கு ஞாபகம் இல்லை ஃபர்ஸ்ட் பார்ட்ல. இல்லைன்னா சொல்றத பார்த்தா இல்ல, அவரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல டென்ஷனா உட்காந்துருப்பாரு மானிட்டர்ல. ஏன்னா அது அந்த ரூமுக்கு வெளில வந்தாலே மானிட்டர் இருக்கும். ஸோ எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு நாள் டென்ஷனாவே உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. வந்து ஏங்க ரோஹித் சர்மா 264 அடிச்சிருக்காப்புல தெரியுமா? அப்படியே படம் எடியா நீ வேற உடனே டக்குன்னு அது நம்ம ப்ரொடக்ஷன் வேற டக்குன்னு குசி ஆயிட்டாப்புல. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இது பின்னி மில்ல ஒரு நாள் மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. நான் பொய் சொல்ற மாதிரி இருக்கு. 264 அவர் கிரிக்கெட்டுக்காக எந்த அளவுக்கு 264 தானே அடிச்சாரு. ஆமா 264. அது ஏதோ ஒரு மேட்ச், அது அங்க மழை பெஞ்சது சொன்ன உடனே குசி ஆயிட்டாப்ல. அப்புறம் திருப்பி படம் இது பண்ணோடனே அப்பெல்லாம் எனக்கு பெருசா அவர் நடிச்சு காட்டின மாதிரிலாம் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் பார்ட் 2ல அவர் ஸ்பெசிபிக்காவே இப்போ இதுல வர ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆகிற கேரக்டருக்கு அவரு பயங்கரமா மெனக்கெட்டாரு. ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு, அதை நானுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா எடுத்து பண்ணேன். கடைசியில அந்த சீனே படத்துல இல்ல. கேக்குற உனக்கே இவ்வளவு ஷாக்கா இருக்குன்னா ஒரு நாள் ஃபுல்லா பண்ண எனக்கு படம் பார்க்கும்போது எவ்வளவு ஷாக்கா இருந்திருக்கும். பட் ஆனா அது வந்து எனக்கு பெருசா இதா இல்லை. நமக்கு படம் கரெக்டா இருக்கணும், கிரிப்பா இருக்கணும். இது அப்புறம் மேபி லேட்டரா இந்த டெலிட்டட் சீன்ஸ்ல அதெல்லாம் அவரு என்ன பார்த்து பெரிய படம் பண்றாரு, கிளம்புறாப்ல. ஆமா, நம்மள விட்டு போறாரு அங்க. இல்ல பார்ட் 3 பண்றேன்னு இருக்காரு. அது கண்டிப்பா பண்ணிதானே ஆகணும். கேப் விட்டு அடிச்சாதானே கரெக்டா. ஆமா, இப்போ எனக்கு 50 வயசு ஆனதுக்கு அப்புறம் வந்து எடுப்பீங்களா பார்ட் 3? சிரிச்சனா சாவடிச்சிருவேன், சிரிச்சனா கொண்டே வரணும். ஏங்க டீம் ஆளுங்கலாம் இப்படி மிரட்ட கூடாது. 2-3 வருஷம் தானே கேப் கணக்குல. பிளஸ் 50ல நீங்க எங்க இருந்தா யாருக்கு தெரியும்? அஜய் ப்ரோ என்ன டென்ஷன் ஆறா? அடிக்க மாட்டேன், ஆனா ரெடி பண்ணி சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கேனே நீங்க. பிரதர் ஞானமுத்துன்றவர் உங்களோட தாத்தா, if I'm not wrong. Your equation with your தாத்தா இஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
சம்திங் பயங்கர மேஜிக்கலாக அவரோட ஒரு தருணத்தில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது DC2 கூட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். சம்திங் அவுட் டு, அதாவது என்ன சொல்கிறது, நம்ம மனுஷனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை நீங்கள் அன்றைக்கி உணர்ந்துருக்கீங்க. அந்த கதை ஞாபகம் இருக்கா? நீங்கள் எனக்கு சொன்ன கதை தான். நான் ஷூட்டு அது இதுன்னு இருந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டு அவருக்கு என்னென்னா என் கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவருக்கு ஒரு பயங்கரமான பாண்ட். ஸோ ரொம்ப சீக்கிரம் அவர் ஒரு ஃபஸ்ட்டு கிராண்ட்சன் நான். ஸோ அதனால் பயங்கரமான ஒரு பாண்டு. அவர் அந்த ஊருக்கு கூப்பிட்டு போனோன்னா கிட்னி இன்ஃபெக்ட் ஆகி பேராமீட்டர்ஸ்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. ஐசியூ கூப்பிட்டு போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டம் இதுக்கப்புறம் சேவ் பண்ணுறதுன்ற இதாகிடுச்சு. எனக்கு ஆனால் நல்லா தெரியும் அவருக்கு வந்து சென்னையில் வந்து அவருக்கு அவரோட சிமெட்ரி இருக்கணும் அப்படின்றது அவரோட ஆசை. பட் அப்போ சின்ன ஃபேமிலியில் ஒரு சில இஷ்யூஸு, தே டென்ட் வாண்ட் டு, அது சொந்த ஊர் இல்லையா, ஸோ அங்கே வச்சு தான் இது பண்ணணுன்னா எனக்கும் ஃபேமிலிக்குள்ளேயே சண்டை. இல்லை முடியாது, தாத்தா அப்படி விட மாட்டேன், நான் அங்கே தான் கூப்பிட்டு போவேன், தாத்தாக்கு தான் ஆசை அப்படின்ட்டு. அது என்னென்னா அந்த 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 இஷ்யூ சண்டையெல்லாம் போயிட்டே இருக்கும்போது இப்போது எனி டைம் இதாகிடும், வென்டிலேட்டர்லேருந்து எடுத்துடலாம், ஸோ வென்டிலேட்டர்லேருந்து ப்ரொலாங் பண்ணி எந்த யூஸும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லையா, வீட்டில் எல்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, கரெக்டாக இது சொல்லும்போது செப்டம்பர் 15 என் பர்த்டே அன்னைக்கு இதுக்கப்புறம் காப்பாற்றுறது கஷ்டம், வென்டிலேட்டர்லேருந்து எடுத்துடலான்றாங்க. அதுக்கு ஃபேமிலிலாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கரெக்டாக அவன் பர்த்டே அன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அவன் லைஃப் லாங் வந்து இதை மறக்க மாட்டான், இந்த 1 டே மட்டும் தாண்டிட்டோம், நெக்ஸ்ட் டே இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாம் வெயிட் பண்ணி செப்டம்பர் 16 வந்து வென்டிலேட்டர்லேருந்து எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வரோம். திருச்சியில் எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம். வீட்டில் வச்சு யூஸ்வலாக அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, பண்ணுறோம். பட் வந்து இன்னும் பேராமீட்டர்ஸ் வந்து அப்படியே ஹோல்ட் ஆகிட்டே இருக்குது. என்னடா வென்டிலேட்டர்லேருந்து எடுத்தால் இறந்துருவாங்கன்னாங்கன்னு பார்த்தா போகுது 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம் போயிட்டே இருக்குது. பேராமீட்டர்ஸ்லாம் நார்மலாக இருக்குது. டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணால் இல்லைங்க வைட்டல்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்றாங்க. இது என்னன்னே புரியல. எப்படி திருச்சியில் ஸோ வீட்டில் வச்சு இறந்துட்டு போகிறாங்கன்ட்டு வச்சுருக்கோம், ப்ரேயர்லாம் பண்ணிட்டுருக்காங்க. பட் வைட்டல்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குன்னு உடனே வீட்டிலலாம் என்ன நினச்சாங்கன்னு தெரில, நீ அனுப்பி விட்ரு, அவன் கூப்பிட்டு போய் சென்னையில் பார்த்துக்கிட்டோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கட்டும் அப்படின்ட்டு ஆம்புலன்ஸில் வச்சு சென்னை கூப்பிட்டு வரோம். சென்னை கூப்பிட்டு வந்து இங்கே அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ஒரு 4 மாதம் இருந்தார். வரும் 4 மாதம் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து ஆல்மோஸ்ட் அதுக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடியே ஸ்பீச் போயிடுச்சு, கண்ணு போயிடுச்சு. பட் திரும்பி நார்மலானார், பேச ஆரம்பித்தார். கடைசியில் அவர் பேசணும்னு நினச்செல்லாம் என்கிட்ட பேசினார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4 months கழிச்சு இதாகி போனார். ஸோ இதுக்கான லீட் என்னன்னா, டு யூ பிலீவ் இப்போ ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிற மாதிரி ஈவல்னு ஒன்று இருக்கா பிரதர்? நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ ரீசர்ச் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். வாட் ஆல் யூ ட்ரை டூயிங், வாட் ஆல் ஏரியாஸ் தட் யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர். இந்த ஈவலை எந்த அளவுக்கு நம்புறீங்க? அது இருக்கா? ஃபர்ஸ்ட் டு வி ஹாவ் அ நம்பிக்கையாக கேட்டிங்கன்னா கிடையாது. பட் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும்போது நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுக்கான எல்லா அதுதானே சயின்ஸ். ஸோ அப்படி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்போ இருக்க தான் செய்யுது. அதை நம்ம ஃபிசிக்கலாக விட்னஸ் பண்ணல, அது என்ன ஃபார்மில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதை இமேஜின் பண்ணி நம்ம ஒரு சில ஸ்டோரிஸ் பில்ட் பண்ணுறோம். பட் இருக்கணும் இல்லையா, சயின்ஸ் கரெக்டாக நம்பணும்னா இதை நம்பணும், சயின்ஸ் இல்லாமல் நம்பணுனாலும் நம்பணும். ஸோ அண்ணா உங்களோட வாதம்ண்ணே, பேய் இருக்கானே? இல்லை அதெல்லாம் கிடையாது. நம்ம இப்போ இருட்டா இருக்கு ஒரு இடம், தனியா நடந்து போறோம்னா அந்த இடத்துல பயப்படுவோம். அப்போ திடீர்னு எங்கேயோ ஏதோ ஒன்று ஊழ விடும், ஏதாவது பண்ணும், அது நமக்கு ஐயோ பேயா இருக்குமோன்ற ஒரு பயம் இருக்கும். ஆனா நமக்கு அந்த நம்பிக்கையே இருக்காது, பார்த்துருக்க மாட்டோம். இது ஒரு எப்படி சொல்றது, அது what do you call it? Oh my God. ரோமன். சரி ப்ரோ, பொதுவாக அந்த நேர்காணலில் இந்த மோஸ்துதிகாலாம் சொல்லாதீங்க. he has a very intimidating personality. பார்த்தா பயப்படுற மாதிரியான ஒரு, ஆனால் யாருமே எனக்கு தெரிஞ்ச அண்ணனை பற்றி பெருசாக வெளியே பதிவு பண்ணதே இல்லை. எனக்கு பொறுத்த வரைக்கும் இஃப் somebody has to learn ethics, moral, honesty, I learn it from him. நான் சும்மா இங்கே சொல்லணும்லாம் சொல்ல, கூச்சப்பட்டு எங்கெல்லாம் பார்க்குறா இருப்பாங்க. சரி, நான் கூச்சவே. who is Arulnidhi to you bro? ஆல்மோஸ்ட் என் கெரியரோட டே 1 இருக்காரு. ஸோ மோர் ஆஃப் அ வெல்விஷர், ஃப்ரெண்ட், நீங்கள் எப்படினாலும் சொல்லலாம். பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டம். பட் இன் ஜென்ரல் ஒரு பர்சனாகவே ஒரு வெரி 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 கைண்ட் ஹார்ட்டட். லைக் உங்களுக்கு ஏதோ ஒரு இஷ்யூ எங்கேயோ இருக்குன்னா சம்வேர் அந்த அந்த ப்ராப்ளம் வந்து இட் வில் பி அட்ரஸ்ட். ஸோ அப்படி ஒரு கைண்ட் ஹார்ட்டட். ஜெனுவின்லி இல்ல நானும் இதுக்கு சொல்ல உண்மையிலேயே சொல்றேன். ஜெனுவின்லி அவர் உங்களோட ஜெல் ஆயிட்டாரு அப்படின்னா ஜெனுவின்லி ஹி இஸ் தேர் ஃபார் யூ எனி டைம். வெரி ட்ரூ. கோப்ரா டயத்துல இன்னைக்கு வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்றவங்க இருக்காங்க. அது ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலன்றதுலாம். பட் அந்த டயத்துல
எப்படி இருந்துச்சு உங்க ரெண்டு பேரோட ஈக்குவேஷன்? வாட் டிட் ஹி டெல் யூ? ஏன்னா எவ்ரிபடி இஸ் தே ஹேவ் அ ஃபேர் ஷேர் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் இன் லைஃப். நான் நீங்கள் டிசியில் பெரிய சக்ஸஸ் பார்த்துட்டு அடுத்து இமேகா நொடிகள் பெரிய படம் பண்ணிட்டு அப்புறம் தான் நீங்கள் இப்போ திரும்ப ஸ்டாப் கேப் மாதிரி ஒன்று பண்ணிட்டு திரும்ப நீங்கள் இன்னும் பெரிய படம் தான் போகிறீங்க. கோயிங் ஆக்சுவலாக எனக்கு அந்த நாள் ஞாபகம் இருக்கு. ரிலீஸ் ஆன டைம் பற்றி கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஃபோன் உனக்கு தான் நான் அடித்தேன், பேசினேன். நீ சொன்ன என்கிட்ட ரொம்ப டல்லாக இருக்காப்புல அப்படின்னா, அப்புறம் ஐ திங்க் அஜய் உங்ககிட்ட பேசினாப்புலன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ஆர்சி பாண்டியன் பேசினதுக்கு அப்புறம் தான் நானும் என்ஆர்சி பாண்டியனும் போனோம். அவரு கேட்டீங்கல்ல? ஆமாண்ணே, நீ நடுவில் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை. அப்போ வந்து என்ன, ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த டிமாண்டி 2 பண்றதுன்றது பிளான் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம். வெங்கி ப்ரோ வச்சு போறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் போய் நான் வந்து என்ன பண்ணுவேன், அப்பவே போய் ஒன்றும் நடக்காத மாதிரி கோக்கு பப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன். எதை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டுறாரு. அப்புறம் தான் எனக்கு சீரியஸ்னஸ் தெரிஞ்சுது. சரி ஃப்ரீயா விடுங்க, இதெல்லாம் என்ன, அது வந்து நானும் அதெல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணுவேன். அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற இது தானே. என் படம் வந்து அவருக்கு பயங்கர பெரிய படம். நான் இது ஒரு சின்ன படத்துலயே அந்த இதை பார்த்துருக்கேன். எனக்கு நடக்காம போயிருக்கலாம் இந்த சக்ஸஸ். அப்போ அவரு என்னன்னா, நான் பார்த்த அன்னைக்கு அவரு காட்டின ரியாக்ஷன் ஆனா தான் மேலதான் எல்லா தப்பும் அப்படின்னு தான் இருந்தாப்புல. என்கிட்ட பேசின வரைக்கும் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதனாலதான் இது மிஸ் ஆயிடுச்சுன்னு யார் மேலேயும் அவர் பிளேம் எல்லாம் பண்ணல. ஒரு படம்னா 1000 பிரச்சனை எல்லாருக்குமே வரும். என் படத்துல வராத பிரச்சனை கிடையாது. ஆனா அது நமக்குள்ள அதை எப்படி சால்வ் பண்ணிக்கிறோமோ இதுதான். அதே மாதிரி அவருக்கும் அவர் படத்துல ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் அவர் மேலேயே போட்டுட்டு, இல்லை ப்ரோ நான் தான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு இவ்வளோ டைம் இருந்துச்சு, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னும் போது, அப்புறம் பரமக்குடி வரும்போது என்ஆர்சியும் அஜய் அப்புறம் வெங்கி ப்ரோ வந்தாங்க. வெங்கி ப்ரோ வந்து வரும்போதே வந்துட்டு, இல்லை இந்த படத்தை வந்து அவர் அஜயை எடுத்துட்டோம் அப்படின்னும் போது இவர் 3 பேரும் என்கிட்ட கேட்டாங்க. அப்புறம் நான் வந்து சொன்னேன், சரி அப்போ நம்ம வெங்கி ப்ரோக்கு நம்மளே ஏதாவது படம் பண்ணிடுவோம், இதை அஜய் பண்ணிடட்டும் அப்படின்னும் போது பயங்கரமா கஷ்டப்பட்டாப்புல. நான் கண்ணுக்கு நேரா பார்த்தேன். இந்த படத்துல பயங்கரமா கஷ்டப்பட்டாப்புல. இந்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் மூலியமா தான் எனக்கு அவரு காசி மணின்னு எல்லாரும் பழக்கம். அவங்க 2 பேரும் இந்த படம் வந்து எந்த இடத்துலயுமே எங்கேயுமே நின்றக்கூடாதுன்றதுல ரொம்ப கிளியரா இருந்து இவருக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அப்புறம் அஜய் தான் ஐ திங்க் பிடிஜி கிட்ட படத்தை காட்டி அவங்க படம் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனாங்க. அவங்க வந்து இப்போ லான்ச் பண்றது, இந்த படம் மூலயமா லான்ச் பண்றது அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவங்க கம்பெனியை இது பண்றது, அவங்களும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு விசிபிலிட்டி இந்த படத்துக்கு கிடைச்சிருக்குது. அவங்க ஒன் ஆஃப் த ரீசன். அப்புறம் 2வது நாளைக்கு எங்களுக்கு அடுத்த சந்தோஷமான விஷயம் ரெட் ஜெயின் ரிலீஸ். ஸோ நல்ல ரிலீஸா இருக்கும். 15th ஆகஸ்ட் அதுமா பயமுடுத்த வரீங்க நீங்க 2 பேரும் ஜோடியா. அப்படி காம்போ இஸ் பேக். அப்படி கிடையாது. 15th நான் அது நிறைய இதுல சொன்னேன். நான் 15th வந்து என்னோட படமே வேற ஏதாவது படமா இருந்தா நான் கண்டிப்பா வந்திருக்க மாட்டேன். இந்த படத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, ஒரு விசிபிலிட்டி இருக்கு. இப்போ ரீகால் இருக்கு. ஆமா, இவர் ஒரு 2 பெரிய படம் பண்ணியிருக்காரு. இவருக்கு அந்த இது இருக்கு போல. சேம் டைரக்டர்ஸ் தான் ஆல்ரெடி போன 2 பேரோட படமும் அவங்களே தான் மீட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ டீகோட் பண்றாரு தலைவர். இது டீகோட்லாம் நான் பண்ணல, இருக்கிற நிதர்சனமான உண்மையை நீங்க விவரிச்சு சொல்லிருக்கீங்க. பார்த்தேன், அதை சொல்றேன். கோயின்சிடன்ஸ் தான் இருக்கு. இன்னொன்னு, ரொம்ப நாளா வந்து நம்மளும் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயே இருந்திருக்கு. அண்ட் இந்த டேட்டை விட்டா இதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் டேட் கிடையாது. ஸோ மேபி ஒரு 1 வீக் தள்ளி வரலாம். வந்தா அதுக்கப்புறம் 1 வீக் தான் நமக்கு ஒரு ஸ்பேஸ். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா. கரெக்ட். லாங் வீக்கெண்ட் வை ஷுட் யூ மிஸ் அவுட்? அவ்வளவுதான், சிம்பிள் லாஜிக். ஒரு பெரிய படம் வருது, சரி அது கூட நம்ம வரும்போது என்ன ஆகும்னா, மேபி அவங்களுக்கு ஒரு படம் பார்த்துட்டு இன்னொரு படம் பார்க்கறதுக்கு டைம் இருக்கு இல்லையா? ஸோ ஆக்சுவலா இந்த படம் நம்ம வந்து ஒரு 2 months பேக் முன்னாடியே நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா பண்ணியிருக்கலாம். அதுக்கான டைமும் இருந்துச்சு. பட் இவர் அந்த அவுட் பெட்டர் பண்ணிட்டே இருந்தாரு. அதுல வந்து எதுவுமே ஒரு பிசுறு கூட தட்டிடக்கூடாதுன்றதுல கிளியரா இருந்தாரு. நானே கேட்டேன், எவ்வளவு நாள் தான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க? இல்ல நான் அவுட் கொடுத்துட்டேன், பட் எனக்கு இன்னும் ஒரு டைம் இருக்கு, நான் அதை பெட்டர் பண்ணிட்டே இருப்பேன் அப்படியே. அஜய் ப்ரோ ஒரு வாட்டி நரேட் பண்ணா ஒரு சீன் பிசுறு இல்லாம ஞாபகம் வரல. கொஞ்சம் அந்த கீக்கி சைட் ஆஃப் அண்ணனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல, இந்த பார்ட் 2 வந்து ஆக்சுவலா நான் ஃபுல் நரேஷன்லாம் கேட்கல. பார்ட் 1 என்ன இப்ப சொல்ல சொன்னீங்கன்னா அதை நான் சொல்லிடுவேன். ஏன்னா அது என் பையனுக்கு நான் 1 மாசம் ஃபுல்லா சொல்லியிருக்கேன் ராத்திரி.
இல்லைண்ணா இந்த படம் பொறுத்தவரை சரி நான் சில விஷயங்களை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த படம் பொறுத்தவரை இந்த ஜான்ராவோட ஃபேனா சொல்றேன், அருளண்ணா அஜயோட ஒர்க் பிடிச்சதா சொல்றேன். ஒன் திங் தட் ஐ எம் ஏபிள் டு see from the outside also back then, இதுக்குள்ள இருக்கிற லேயர்ஸ் தான் வந்து என்ன ரொம்ப எக்ஸைட் பண்ணுது. ஸோ அதுல சொல்லக்கூடிய ஒன்று இருக்குல்ல, இப்போ பேய் படம்னா ஒன்று இட் ஹஸ் டு பி ரிவெஞ்ச் ஆர் ஸ்பிரிட் இன்சைட் சம்படிஸ் பாடி, அந்த ஜோன்ல நம்ம டிராவல் பண்ணிட்டோம். இதுல வேற என்ன சில லேயர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்க? ஸோ ஆஸ்ட்ரல் ட்ராவல்னு ஒன்று இருக்குது. அது என்ன, இந்த உலகத்தில் ஒரு உயிர் போனதுக்கப்புறம் இந்த சோல் வந்து இன்னொரு ஒரு உலகத்துக்கு போய் அங்கே வேற ஒரு ஜேர்னியை கண்டினியூ பண்ணணுன்ற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த சோலுக்கு வேற இப்போது ஹியூமன் பாடிக்கு தான் ஏஜே தவிர சோலுக்கு அந்த ஏஜ் கிடையாது. இட் வில் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு அதர் ஸ்டேட் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதில் இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல்ன்ற ஒரு மேட்டரை பற்றி பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து அந்த ஒரு ஸ்பிரிட் வந்து வேற ஒரு உலகத்துக்கு போய் அங்கே இருக்கிற லைஃப்ஸை பார்த்துட்டு திரும்ப வர மாதிரியான ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் இன்னைக்கு ஆடியன்ஸ் ஏங்குற மாதிரி தெரியுது ப்ரோ. ஒரு இந்த செட் பீஸ் பேஸ்ட் ரைட்டிங்லாம் இருக்குல்ல, ஒரு ஆக்ஷன் ஸ்டோரி டெல்லிங் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இங்கே அந்த மாதிரியான ஒரு செட்டப் ஸ்கோப் நீங்கள் சொல்லும் போதே ஹெவியாக தெரியுது. பட் இல்லை இருக்கு ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சில விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு நார்மல் ஜானரில் ட்ரை பண்ண முடியாத ஒரு சில எலிமெண்ட்ஸ் நம்ம இங்கே ட்ரை பண்ணலாம். அதில் ஒரு ரூம் ரொட்டேஷன் செட் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நடக்கிற ஒரு சில மேட்டர்ஸ் இருக்குது. ஸோ டுவர்ட்ஸ் எண்ட் அதெல்லாம் வரும். அதே மாதிரி இன்னும் ஒரு சில இதுக்கு மேலே சொன்னால் நான் கதையை சொல்லிடுவேன். பட் டெஃபினட்டாக இதில் வந்து நம்ம ட்ரை பண்ணுறதுக்கான ஸ்கோப் ஜாஸ்தி. பிகாஸ் இட் நாட் ஒரு நேச்சுரல் செட்டப் கிடையாது, நம்ம என்னனாலும் ட்ரை பண்ணலாம். புரியுது ப்ரோ. கடைசி கேள்வி ப்ரோ, பார்ட் 1லேருந்து இந்த பார்ட் 2க்கான ஆக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், வாவ் அருள்நிதி இஸ் a fantastic மெத்தட் ஆக்டர், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று விட்னஸ் பண்ணீங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நான் டீம் கிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன், பயங்கரமான ஒரு ஆமாம் ரொம்ப ஒரு சீசன்டான, ஏன்னா என்ன ஆல்மோஸ்ட் ஒரு 8 years நான் ஷூட் போகும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 8 yearsக்கு அப்புறம் திரும்பி அப்ப இருந்த அதே மாதிரி இருக்காரு அப்படின்னு இருப்பாப்ல. இல்ல அவனா நீ அப்படின்னு இதை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் என்கரேஜ் ஆயிருப்பேன் ஷூட்லயே. டப்பிங் முன்னாடி சொல்லலையானே? டப்பிங் அப்போ சொல்லி எனக்கு உண்மை தெரிஞ்சிரும்ல டப்பிங்ல. யூ ஆர் ஏபிள் டு see witness change. சூப்பர் ப்ரோ. சேஞ்ச்னா ரொம்ப பெரிய சேஞ்ச். அவரோட புரிதல்ன்றது பெர்ஃபார்மன்ஸாவே எப்படி கண்டக்ட் பண்ணணும், எப்படி ஒரு விஷயத்தை கேரி பண்ணணுன்றது எல்லாமே பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிருக்காங்க. பொதுவாக ஹாரர் படங்களில் வந்து இந்த கிராஃப்டை நம்ம ரொம்ப, ஏன்னா டிமாண்டி காலனியில் என்ஜாய் பண்ணதே the whole சவுண்ட் மிக்சிங் பார்ட், அந்த கேபாவோட ரீரெக்கார்டிங் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு an எக்ஸ்பீரியன்ஸ். சக்ஸஸ்ஃபுல்லி அண்ணனை வந்து நம்ம அண்ணனை வச்சுக்கிட்டே நம்ம படத்தை ப்ரொமோட் பண்ணிட்டோன்றது நான் ஒரு மாபெரும் வெற்றியாக பார்க்குறேன். ஆனால் ஃபியூ வேர்ட்ஸ் பிஃபோர் வி கால் இட் டுடே. ஒரு படமும் ஒரு முயற்சி தான். ஒரு படமும் ஆடியன்ஸ் ப்ரீவியஸ் இன்டர்வியூவோட இது காப்பி பண்ணிட்டேன். சாரிண்ணே, ப்ளீஸ் சொல்லுண்ணேன். இல்லை உங்ககிட்டயே சொல்கிறேன். அதான் அவர் இவ்வளோ உண்மையாகவே இப்போ பார்ட் 2னா எல்லாருமே அதிக எதிர்பார்ப்போட வருவோம். அது இப்போ எங்கள் வீட்லேயே பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்து படம் பார்த்தாங்க. என் பர்சனலாகவே கரெக்டாக என் மேரேஜ் அந்த டைம் தான் நடந்துச்சு. அங்கேருந்து ஒரு 2-3 வீக்ஸில் ஸோ கல்யாணம் போகிற புதுசில் வந்துட்டு மேடையிலே வந்து எல்லாரும் வந்து என்கிட்ட வந்துட்டு செல்ஃபி யாரெல்லாம் வந்தாங்க வந்து எடுத்துட்டு டிமார்ட்டி சூப்பராக இருக்குது, டிமார்ட்டி சூப்பராக இருக்குது. என் ஒய்ஃப் பக்கத்தில் இருந்து இதுனா கல்யாணமா ப்ரொமோஷனா இது வாழ்த்து சொல்லாமல் டிமார்ட்டி நிறைய பேர் அந்த இது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருந்துச்சு பார்ட் 2 மேலே. ஸோ அவங்க படம் பார்க்கும்போது அவங்களாம் பயங்கர எக்ஸைட்டட் ஆனாங்க. ஸோ இப்போ அவங்க எனக்காக ஆனாங்க, அதெல்லாம் செகண்ட் ரீசன். பட் எனக்கு ஒரு நம்பிக்கை என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டில் தான் பண்ணோம். அப்போவே இவருக்கு மேபி நம்ம ப்ரொடக்ஷன் தான் அது, மேபி வந்து அப்போவே இவருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகம் இது கொடுத்துருந்தா அதையும் இன்னும் பயங்கரமாக எடுத்திருப்பார். பட் அந்த படம் வந்து அதுக்கான தேவை அந்த பட்ஜெட் தான் தேவைப்பட்டுச்சு. இது வந்து அவர் நல்ல ஒரு பர்பஸாகவே வந்துட்டு நான் இத்தனை படம் பண்ணிட்டேன் அதனால நான் இப்படி செலவு பண்ண போகிறேன் அப்படிலாம் கிடையாது. இந்த கதைக்கு தேவையான அளவு தான் அவர் செலவு பண்ணியிருக்காரு. நல்லா மெனக்கெட்டிருக்காரு. எனக்கும் படமாக பார்க்கும்போது சவுண்டு அப்புறம் சாம் சிஎஸ் வந்து பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு படத்தை. என்னன்னா ஹெல்ப் பண்ணியிருக்காரு இந்த சென்ஸ், அவர் ஒர்க் அது கரெக்டாக இருந்தால் தான் இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ட்ரெய்லரில் பார்த்து எப்படி எல்லாரும் வந்து மேக்கிங்கும் மியூசிக் அளவுக்கு சாமுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தராங்களோ, பயங்கரமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி படத்துலேயும் அவருக்கு அந்த நல்ல பேர் வரும். பட் ஆனால் அவர் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகாமல் நாங்கள் கொஞ்சம் எங்களுக்குள்ளே இன்னும் பயம் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் அது ஹாப்பியான பயமாக தான் இருக்குது. அது கன்ஃபார்மாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பியான பயம் என்ற ஒரு புது டெர்மினாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ண அருள்நிதி அவர்களுக்கு வாழ்த்தை தெரிவித்து விட்டு மகிழ்ச்சினே, வெரி ஹாப்பி. அது நல்லா இருந்துச்சுல, அது ஹாப்பியான நன்றி. நீ தானே சொன்னப்போ ஹாப்பியான பயம் நல்லா இருக்கு, புது மேட்டரா இருக்கு.
இல்ல ஞானமுத்து பட்ரிக்கு ஒரு சுபாவம் இருக்கு. அவரோட அசிஸ்டன்ஸ் யாரு வேணா எப்ப வேணா வெளியே போலாம், எப்ப வேணா வந்து திரும்ப ஜாயின் பண்ணிக்கலாம். அவரே போயிடுவாரு. அண்ணே கம்முன்னு இருறேன், நீங்க பாரு, நீ இதை கேளு. இது வந்து ரொம்ப மாதிரி ரெகுலர் கிடையாது. தெரியுது. சொல்லுங்க ப்ரோ. இதெல்லாம் வேண்டாம், பயந்துட போறாங்க. அது விஷுவலா பார்த்தாதான் நல்லா இருக்கும். பயத்துக்கு தானே. சும்மா இருறேன், நீங்க எப்ப நீ சொல்லு ப்ரோ. கையில பேசுறேன். சம மேட்டர் பேச போறாரு, நீ அதுக்கு ஏத்த மாதிரி மட்டும் ரியாக்ஷன். இங்க வேற பாரு, ஏதோ படத்துல நடிச்சுட்டு இங்க வந்து உட்கார்ந்து இல்ல ரியாக்ஷன். டேய் உண்மையில நீ என்ன இது ஒரு கோஇன்சிடென்ஸ். அத பத்தி தனியா 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் போட்டு ஒரு உங்க எல்லாருக்கும் இன்னொரு சஸ்பென்ஸ் உடைக்கிட்டா வேணாம் வெளில ஒரு கன்ஃபார்ம் ப்ரோ. இப்போ நம்ம ரொம்ப ரசிச்ச மேவரிக் ஃபில்ம் மேக்கர்ஸ் கூட they've done films that public didn't approve of. கோப்ரா கேள்வி என்ன பத்தி இல்லையா? இல்ல ஸோ இப்போ ஒரு ஸ்டோரி வேர்ல்டு ஒன்று பில்ட் ஆயிருக்கு. அதர் தேன் எர்த்தை தாண்டி ஒரு ஸ்டோரி வேர்ல்டு ஒன்று பில்ட் பண்ணிருக்கீங்க. டோட்டல் வேர்ல்டு பில்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஒரு விசிட் இருக்கு. இன்னொரு இவரை வச்சுட்டுலாம் படம் ப்ரொமோட்டே பண்ண முடியாதுங்க.